உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும். செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லங்க, ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம ரிவைவல் சர்ச்ல தீர்க்க தரிசன எழுப்புதல் கூடுகை நடைபெறுது. சோ உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. சோ காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். சோ நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாம் சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில், எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்ல. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து ராஜா நீர் செய்த நன்மைகளை ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா ஆராதனை அவருக்கு செலுத்துவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று தூயவரே என் துணையாளரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவர்தான் துதிக்கு பாத்திரர். உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை. இயேசு ராஜா உங்க பலனா மாறுறாரு. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. 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 எல்லாம் சொல்லுவோமா? இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் நம்ம பார்க்கிறோம் வசனத்துல. ஏதாவது காரியத்துக்கு பயந்து இருக்கீங்களா? இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்புற ஆண்டவர். ஏன்னா அவர் தான் கோட்டையா இருக்கிறாரு. நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதுன்னு சொல்லியிருக்கு. ஏன் வாய்க்காது? ஆண்டவர் அவர் தான் நம்மளுடைய கண்மலை, அவர் தான் நம்மளுடைய கோட்டை. அவர் நம்ம கேடகமாய் இருக்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமாக, உங்க சரீரத்துக்கு விரோதமாக, உங்க சிந்தனைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது, அது வாய்க்காது இயேசுவின் நாமத்தில். ஏன்னா அவர் உங்க கண்மலை, அவர் உங்க பாதுகாப்பு, அவர் உங்க ப்ரொடெக்ஷன். ஓ ரபா பலதர ஷகதலரபா. அவரை நம்புங்க. அப்பா நீங்க பயப்படுறீங்களா? அப்பா உங்களை நம்பி இருக்கிறோன்னு சொல்லுங்க, உங்களை நம்பி இருக்கிறோன்னு சொல்லுங்க. பயம் வரும்போது யாரை இவங்களை நம்புறேன் அவங்கள நம்புறேன் இல்லை, நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன். நீங்க எந்த குறித்து பயம் இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஆராதிக்கிற துதிக்கிற வேலையில உங்க இருதயத்துல எந்த காரியத்தை குறித்து பயம் இருந்தாலும் சரி, உங்க வேலையை குறித்து பயம் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய சரீர வியாதிகளை குறித்து பயம் இருக்கலாம், உங்க பிசினஸை குறித்து பயம் இருக்கலாம், உங்க எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம், உங்க பிள்ளைங்களை குறித்து பயம் இருக்கலாம். எந்த பயம் இருந்தாலும் வசனம் சொல்லுது, நான் பயப்படும் நாளில்
கர்த்தரை நம்புவேன். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். அப்பா, உங்களை நம்பி இருக்கிறோன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம நம்புகிற, நீங்க நம்புகிற சுகம் அவரால தான் வரும். நீங்க நம்புகிற ஆசீர்வாதம் அவரால தான் வரும். நீங்க நம்புகிற பாதுகாப்பு அவரால தான் வரும். நீங்க நம்பி இருக்கிற பெஸ்டான எதிர்காலம் அவரால தான் வரும். அதனால தான் நம்ம சொல்றோம், ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? உங்களை நம்பி இருக்கிறோம் ஏசப்பா, உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம். நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நீங்க தான் எங்க சரீரத்துக்கு பாதுகாப்பு. ஓ ரபரத ஷலதரலரும் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, நீங்கள் எங்கே இருந்து துதித்தாலும் சரி, இயேசுவே உங்கள் பலனா மாறுறாரு. நம்ம வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனாராம். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க பலனா இயேசுவே உங்க பலனா மாறுறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இந்த நேரத்தில் உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. உங்க பலனா அவரே மாறுறாரு. உங்க ஆசீர்வாதமா அவரே மாறுறாரு. உங்க ஞானமா அவரே மாறுறாரு. ஓரபலதர சேகரது ஹalleluya ரியாஹஸ்மா துரனர ஷலதுர ஹத்மரோ ஓரி பபலர தரகதலரர ஷக்கபது ஹஸ்மதுலிக்கர பரபரபா ஓரியாபர சந்திலிரி பர ஹஸ்மதுரல ஹதலரபா. குடும்பங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. ரியாபப சந்திலிக்கரே போர ஹஸ்மதுரலரபா. நீங்க கண்மலை, நீங்க எங்க கோட்டை, நீங்க எங்க பலன், நீங்க எங்க அரணா இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாக எதுவும் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காது, அது வாய்க்காது, அது வாய்க்காது. ஹalleluya. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இங்க பாருங்க, இந்த மீதியானியர் கூட்டத்துக்காக இவங்க வருவாங்கன்னு பயந்து எல்லா ஜனங்களும் மலையில ஒளிந்து கொண்டிருக்கும் போது ஒருவன் தைரியமா அங்க விதைக்கிறத பாக்குறோம். அங்க பாருங்க, அவர் என்ன செய்யறாருன்னா விதைக்கிறாரு. அந்த விதை வளருது. அது வளர்ந்து அந்த நல்லா அறுவடையும் செஞ்சிட்டாரு. அறுவடையை செஞ்சு இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா போரடித்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு வித்தியாசமா இருந்தார். என்னன்னா, அவர் விதையை விதைக்கிறார். அது மீதியானியரின் கண்ணில் படவில்லை. அவர் அதை நீர் பாய்ச்சுகிறார். அது விளைச்சல் வருகிறது. அதை அறுவடை செய்கிறார். மீதியானியரின் கையில் படவில்லை. அதை கொண்டு வந்து போரடித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய சக்சஸ் பாருங்க. எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல ஒரு மனுஷனால வெற்றியை பார்க்க முடிகிறது. மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை கிதியோன் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஏதோ கிதியோனுடைய சக்தியினால அது நடக்கல. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாங்கன்னா வெளியெல்லாம் பஞ்சம் இருக்கலாம், ஆனா நீங்க விதைப்பீங்க, அதுக்கு நீர் பாய்ச்சுவீங்க. நீங்க விதைக்கிற விதை முளைக்கும். அது மீதியானியரின் கண்ணில் படாது. அது உங்க சத்துருக்கள் கண்ணில் படாது. மற்றவங்க லேண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா உங்க லேண்டில் விளைச்சல் வரும். தேசத்துல எல்லாரும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் விதைச்சாங்க, ஆனா அதெல்லாம் மீதியானியர் வந்து நாசமாக்கினாங்க, அதெல்லாம் கெடுத்து போட்டாங்க. ஆனா கிதியோன், அவன் விதைச்ச விதை வளருது. அதை நாசமாக்க ஒருவனாலையும் முடியல. மீதியானியரின் கூட்டம் வெட்டுக்கிளிகளை போல வந்தது. வெட்டுக்கிளிகளை போல வந்த கூட்டத்தின் கண்ணுக்கு கிதியோனின் நிலம் தெரியவில்லை. பிரதர், ஊரெல்லாம் நோய் பிரதர், அந்த நோய்க்கு நீங்க தெரிய மாட்டீங்க. ஊரெல்லாம் தரித்திரம் பிரதர், பஞ்சம் பிரதர், அந்த பஞ்சத்துக்கும் தரித்திரத்துக்கும் நம்ம தெரிய மாட்டோம். பிரதர், பிரச்சனை, போராட்டம், நோய் எதை வேணா வச்சுக்கோங்க, ஒன்று சொல்லட்டுமா, அதோடைய கண்ணுக்கு நீங்க தெரியவே மாட்டீங்க.
உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது வியாதி பிரச்சனை இருக்கா, நான் சொல்லட்டுமா, அதை நம்பாதீங்க. அது கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க. அல்லேலூயா. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்து மற்றவங்க எல்லா நிலத்தையும் சீரழிச்சாங்க, கெடுத்து விட்டு போனாங்க. ஆனா மீதி கிதியோனின் நிலம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கொலோசியர் 1:20 சொல்றபடி கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களை அழிக்கிறதுக்கு வெட்டுக்கிளிகள் போல பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் வாய்க்காது. அவங்களாம் வந்து என்ன செய்யலான்னு வந்தாலும் வரும், பிரச்சனைலாம் வரும். ஆனால் அந்த பிரச்சனை கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க. இது எப்படி நல்லா இருக்குல்ல? அது தரித்திரம் வரும், உங்களை அள வைக்கிற மாதிரி காரியங்கள்லாம் நடக்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா அது கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க, அதுக்கு குருடு பிடிச்சிரும். அல்லேலூயா. அந்த தேசத்துல ஒரே ஒருத்தனுடைய நிலம் காப்பாற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு வாழ்ந்து பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்பி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும், உங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். உங்கள் நிலத்துல நீங்க விதைச்சது எல்லாம் வளரும், நீங்க அதை அறுவடை செய்வீங்க, அதை போர் அடிப்பீங்க. எண்டுக்கு வந்தாச்சு பாருங்க, அதை போர் அடிச்சு அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இது பஞ்சகாலம் விதைக்காம இருந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது பார்ப்போம், அந்த அடுத்த வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நேரிடுவானேன்னு என்ன பார்க்கறாரு? வெளியே நடக்கிறத பார்க்கறாரு. ஆனா இவருக்கு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அற்புதம், அது அவருக்கு தெரியல. இவரு விதைச்சி அறுவடை செஞ்சு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பெரிய சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறனால. ஆனா இவருடைய பார்வை எங்க தெரியுமா இருக்குது? வெளியே இருக்குது. வெளியே மற்றவங்களை பார்க்கிறாரு. அவனு சொல்லட்டுமா, இங்க பாருங்க, லைஃப், நம்ம லைஃப் இருக்குங்களே, அந்த லைஃபை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி வாழாதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? நம்மளுடைய எண்ணங்கள் இப்போ நமக்கு வந்து, ஆண்டவரே, மற்றவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே, எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் வேணும் ஆண்டவரே, 50 லட்சம் வேணும் ஆண்டவரே, ஏதோ ஒரு தேவை இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த டைமில் நமக்கு யாரோ ஒரு 1000 ரூபாய் அனுப்புவாங்க பாருங்க, நம்ம என்னம்மா சொல்லுவோம்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கு. நம்ம நினைச்சது ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? 10 லட்சம் 50 லட்சம். ஆனால் வந்தது 1000 ரூபாய் தான் வந்திருக்கு. இது என்ன ரீசன்னா, இந்த 1000 ரூபாய் நம்ம மதிக்காம போயிடுறோம். பார்த்தீங்களா? கிதியோன் அவன் செய்யறத அவனே மதிக்கல. அவன் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிட்டு இருக்கான், ஆண்டவர் தான் கூட இருக்கிறதுனால அது அவனுக்கே தெரியல. இப்படிதான் நம்ம உணர்வு இல்லாம இருக்கிறோம் நிறைய இடங்கள்ல. நம்ம எண்ணங்கள் பெருசாயிடுச்சு பாருங்க. நம்ம அங்க எண்ணங்கள் பெருசாயிட்டனால நம்ம லைஃப்ல சின்ன சின்னதா நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் 1000 அது நமக்கு தெரியாம போயிடுது. ஆண்டவர் நம்ம லைஃப்ல 1 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே நீங்க 1 ரூபாய் கொடுத்துருக்கிறீங்க, இதுக்காக நன்றி ஆண்டவர், ஏன்னா நீங்க நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. வெளியெல்லாம் மீதியானியர் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு ஒரு லேண்டில் நான் விதைச்சி அதை அறுவடை செஞ்சு அதுக்கு விளைச்சலை எடுத்து அதை கொண்டு வந்து போரடித்து கொண்டு இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய சக்சஸ். அவ்வளவு பெரிய சக்சஸே அவருக்கு தெரியல. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையே அப்படிதான். ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. மற்றவங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணிடாதீங்க. மற்றவங்களோட லைஃப், அவங்க லைஃப், என் லைஃப், அவங்க லைஃப் நல்லா இருக்குதே, அவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க நான் அவரை மாதிரி இல்லையேன்னுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க என்னமா சொல்லுவாங்க, நான் அவங்கள மாதிரி வாழலைன்னுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இல்லை நீங்கள் பார்த்து ஆசைப்படுறீங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு பிரதர், அவங்கள மாதிரி வாழலாமான்னு, அவங்கள்ட்ட போய் ஒரு 5 நிமிஷம் அவங்க கஷ்டத்தை கேட்டு பாருங்க. சீச்சி, இவங்க லைஃப் எனக்கு வேணாம்ப்பா, இவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க.
கர்த்தர் உங்களுக்கு என்ன வாழ்க்கை வச்சிருக்கிறாரோ அந்த வாழ்க்கையில வாழ ஆசைப்படுங்க. அதான் அவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்ததினால் எல்லாரும் விதைச்சாங்க, அவங்களோட கர்த்தர் இல்லை, அதனால அவங்க அறுவடையை பார்க்க முடியல. ஆனா கிதியோன் பார்க்கிறோம், அது அறுவடையை எதை விதைச்சாரோ அது விளைச்சலை அறுவடை செய்தார். நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில விதைக்க எல்லா விதைகளுடைய அறுவடைய விளைச்சலை நீங்க பார்ப்பீங்க, நீங்க அனுபவிப்பீங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதை கெடுக்கிறதுக்கு வெட்டுக்கிளிகள் போல மீதியானியர் வந்தாலும், யாரு உங்களை கெடுக்கலாம், அவங்க லைஃபை டேமேஜ் பண்ணலாம் நினைச்சாலும் ஆண்டவர் விட மாட்டாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டம் வெட்டுக்கிளிகள் போல நிறைய லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்களாம். எப்படிங்க இந்த கிதியோனுடைய நிலம், இந்த கிதியோனுடைய கோதுமை கதிர் அவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டது. கர்த்தர் மறைத்தார், அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அதுதான் நான் திரும்ப சொல்றேன், எதை பார்த்து பயப்படாதீங்க. ஏதாவது வியாதி வந்துருமா பிரதர், எதிர்காலத்தில் நான் இறந்துருவேனா, இல்லைனா ஏதாவது எனக்கு கெடுதி நடந்துருமான்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கெடுதிக்கும் நீங்க தெரிய மாட்டீங்க. உங்களை பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெரிவார், அது பயந்து ஓடிடும். எந்த தீமைக்கும் நீங்க தெரிய மாட்டீங்க. நீங்க எதுக்கு தெரியுமா தெரியுவீங்க? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்க தெரிவீங்க, ஆண்டவருடைய அற்புத அதிசயங்களுக்கு நீங்க தெரிவீங்க, செழிப்புக்கு நீங்க தெரிவீங்க, ஆண்டவருக்கு நீங்க தெரிவீங்க, பரலோகத்துக்கு நீங்க தெரிவீங்க. நரகத்தின் எந்த காரியத்துக்கும் அது வந்து நின்னாலும் எங்க தேடினாலும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நமது ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம இருக்கிற பலத்தை நம்ம நம்பணும் பாருங்க, மதிக்கணும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற பலத்தை நம்ம நம்புறதே இல்லை. எனது இந்த அவருக்கு என்னன்னா இந்த பலத்தோட போன்றார், இந்த பலம் அதை செய்ய முடியுமானா ஆண்டு சொல்றார். இப்ப இருக்கிறோம்ல இந்த நிலைமை, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்ல, பைபிள் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கு, இப்ப இருக்கிற இந்த நிலைமையே போதும். அது சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலம். அவருக்கு எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு, அற்புத அடையாளங்கள் எங்க எங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இங்கன்றாரு, உன்கிட்ட தான் இருக்குது. நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம், வெளியே எங்க எங்க அற்புத அடையாளங்கள் எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு இங்க. அதான் சொன்னார் எசேக்கியான, கிதியோன் சொன்னாராம் வேறுனாராம், காட் சொன்னாராம் தேர் அப்படின்னாராம். கிதியோன் வேர் எங்க எங்கன்னு தேடுறாரு, ஆனா அவரு சொல்றாரு உனக்குள்ளதான் இருக்கு, இங்கதான் இருக்கு, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலம் போதுமானது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த பலம் பத்தாது பிரதர், நான் செய்ய வேண்டிய காரியத்துக்கு, நான் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு, இல்லை நான் பண்ண வேண்டிய எல்லா காரியத்துக்கும் இப்ப இருக்கிற பணம் பத்தாது, இல்லை இப்ப இருக்கிற சக்தி பத்தாதுன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, இல்லப்பா இது போதும். இந்த உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட, கொஞ்சம் பலம் இருக்குதா, அது போதும். நீ எப்ப கோதுமையை கொண்டு போய் மீதியானியர் கைக்கு தப்பு வைக்கலான்னு போரடிச்சியோ, கோதுமையை தப்பு வைக்கிற சக்தி இருக்குதா, போதும். இஸ்ரவேலை தப்பு வைக்கிற சக்தி அது போதும் அப்படின்ட்டாரு. நம்ம நினைக்கிறோம் பிரதர், நான் கோதுமையை தான் தப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் சக்தி அவ்வளோதான், என் பலன் அவ்வளோதான். அவரு தூதனை பார்த்து சொல்லியிருப்பாரு, தேவ தூதரே, கர்த்தாவே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னால் இந்த கோதுமையை தான் தப்பு வைக்க முடியும், இஸ்ரவேலை தப்பு வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. கடவுள் சொல்றாரு, இல்லப்பா இந்த சக்தி போதும்பா. என்னன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் இதை விட ஏதோ ஒன்று பெருசா எனக்கு நடக்கணும், பெருசா எனக்கு கிடைக்கணும், அப்பதான் நான் இதெல்லாம் செய்ய முடியும் போல இருக்கு. நமக்கு இருக்கிற அழைப்பு அபிஷேகம் எல்லாத்துக்கும், நமக்கு ஆண்டவர் செய்ய போற எல்லா விஷயத்துக்கும் இன்னும் வேற என்னமோ பரத்துல இருந்து இறங்கி வரணும் போல இருக்கு, பெருசா ஏதோ தருவாரு போல இருக்கு.
அப்போ நம்ம இதெல்லாம் செய்வோம் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம சொல்றாரு, இந்த பலம் உனக்கு போதும், இந்த பலம். அதுக்கப்புறம் கீழே வசனம் சொல்லும், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் தானே உன்னை அனுப்புறேன், நீ போ, இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புறதுன்னா என் பலத்தை எப்போ காட்டணும்னு எனக்கு தெரியும். இந்த பலத்தோட நீ கிளம்பிடு. ஆனால் என் பலத்தை நான் காட்டுவேன், முழு பலத்தை காட்டுவேன். இந்த கொஞ்சம் பலத்தோட நீ ஸ்டெப்பு வைக்கும் போது என்னுடைய முழு பலத்தை காட்டுவேன். அந்த யுத்தம் முடிகிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய சண்டையே இருக்காது. அந்த வெட்டுக்கிளிகள் போன்ற திரளான கூட்டத்துக்கு முன்னாடி 300 பேர் போயிட்டு அவங்க முன்னாடி அந்த பெருங்கூட்டம் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மடிகிறத நம்ம பார்ப்போம். ஆமென். இதுதான் ஒன்னே ஒன்று, உங்ககிட்ட இருக்கிறத நம்புங்க. அந்த விதவை கொஞ்சோண்டு மாவு வச்சிருந்தா, கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சிருந்தா, அந்த கொஞ்சோண்டு மாவும் அந்த எண்ணெய் கடைசியாக இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சுனால அந்த டைமில் அந்த பிள்ளையையும் அந்த விதவையையும் ஆண்டவர் பஞ்சகாலம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் போஷித்தார். அவங்க வேற எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் மாவு வருமானு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வேற எங்கேயும் மாவு வராது, இந்த மாவு தான், இந்த எண்ணெய் தான். உள்ளங்கை அளவு மேகம், கொஞ்சோண்டு மேகம், அது எலும்பிச்சு அது திரளான மழையை வேற மேகம் வரணுமான்னு எலியா வெயிட் பண்ணிட்டு இல்லை, கொஞ்சம் உள்ளங்கை அளவு மேகமா தெரிஞ்சுக்கிட்டாரு அவரு. எலும்பிடுச்சு, இது போதும்பா, இது கொண்டு வந்துடும் பெரிய மழையை. 5 அப்போ 2 மீன் எடுக்க, இந்த மாதிரி நம்ம நிறைய எடுக்கலாம். 5 அப்போ 2 மீன் எப்படிங்க பத்தோம்? 5000 புருஷர்கள் முதல் கொண்டு கிட்ட 25,000 பேர் எப்படிங்க பார்த்தோன்னா, அதை நம்புங்க. இப்போ இருக்கிறத உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் உங்களை பிளஸ் பண்ண போகுது. புதுசாக ஒன்று வரப்போகிறது கிடையாது. இப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறத நம்ப ஆரம்பிச்சிருங்க. அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் தானே உன்னை அனுப்புறேன். அங்கேயே அந்த வேலைக்காரன் மரித்து போனப்ப என்ன சொல்றாரு, நீ போ, உன் வேலைக்காரன் பிழைத்திருப்பான். அங்கேயும் யார் அனுப்புறாரு? அவர் தான் அனுப்புறாரு. ஒன்னே ஒன்று, நம்ம அனுப்புறது அவரான்றதை மட்டும் செக் பண்ணிக்கணும். நம்ம அவர் வார்த்தையை நம்பி வாழ்றோமான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். அவர் வார்த்தையை நீங்க நம்பி வாழ்றீங்கன்னா கண்ணு முன்னாடி நடக்கிறது எதையும் நம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில கண்ணுக்கு முன்னாடி நீங்க நம்புற மாதிரி எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் வார்த்தைக்கு, அந்த வார்த்தைக்கு அகைன்ஸ்டாக தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தையில தான் நான் நிற்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் எழுத நிற்கலாமா? அத்தனை பிரச்சனைகள் மத்தியில் கிதியோன் அறுவடை செய்து, விதைத்து நீர் பாய்ச்சி அறுவடை செய்து போரடித்து கொண்டிருப்பதே ஒரு அற்புதம். அதான் அவர் உணராம இருந்தாரு. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம லைஃப்ல எத்தனையோ அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நம்ம உணராம இருக்கிறோம். நமக்கு அது தெரியாம இருக்கு, நம்ம சென்ஸ் பண்ணாம இருக்கிறோம். ஏன்னா நம்ம இமேஜினேஷன்லாம் பெருசாயிடுச்சு. ஆனா ஆண்டவர் அங்க ஒருவருக்கு காரியமா செய்து கொண்டு இருக்கிறத நம்ம உணராம இருக்கிறோம். இதுவரைக்கும் கிதியோன் அவனுக்காக வாழ்ந்தான், அவனுக்காக நிலத்தை அறுவடை செஞ்சான், அவனுக்காக போரடித்தான். ஆனா நிலைமை மாறியது. அவன் தேசத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக வரும்போது அநேகரை விதைக்கிறவர்களாகவும் அநேகரை போரடிக்கிறவர்களாகவும் மாற்றினான். மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேலை மீட்டெடுத்து கெபிகளிலும் மலைகளிலும் ஒளிந்திருந்தவர்களை வீரர்களாக மாற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுத்தான். எஸ், இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். இது வரைக்கும் நம்ம எம்ம வாழ்க்கை நம்ம கஷ்டம் அப்படின்னு இல்லாமல் இருக்கிற இடத்துல கிதியோன்களாய் நாம் எழும்பணும். அப்போ அவங்க பிரசன்னத்துக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உங்கள் ஆசீர்வாதம் அவங்க தலையின் மேல் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொக்கேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். ஸோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. ஸோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க,
ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம ரிவைவல் சர்ச்ல தீர்க்க தரிசன எழுப்புதல் கூடுகை நடைபெறுது. சோ உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. சோ காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். சோ நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.